இதன் மூலம் கிட்டத்தட்ட 14.5 லட்சம் பேருக்கு நேரடியாக வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது. முதலீடுகளை ஈர்ப்பதற்காக 2021 முதல் 26 வரை கிட்டத்தட்ட 12 முதலீட்டாளர்கள் மாநாட்டுகளை எங்கள் தலைவர் அவர்கள் நடத்தினார்கள். முன்னாள் முதலமைச்சர் எங்கள் தலைவர் அவர்களே நேரடியாக ஜப்பான், சிங்கப்பூர், அமெரிக்கா, ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு சென்று அங்குள்ள முதலீட்டாளர்களை சந்தித்து அவர்களிடத்தில் பேசி மிகப்பெரிய முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துள்ளார்கள். அவருடைய வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக மட்டும் 69 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு 34,013 கோடிகள் இங்கே முதலீடுகள் கொண்டு வரப்பட்டுள்ளது.